ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? முதல்ல எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஆடிவெள்ளி பூஜை. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் பூஜை செஞ்சுருப்பீங்க. இந்த மாதத்தில் வர எல்லா நாளும் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் நம்ம சாம்பிராணி, கப் சாம்பிராணி இருக்குது பாருங்கள், அதை வீட்டில் கண்டிப்பாக போடுங்க. தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நீங்கள் அதை வாரத்தில் 2 நாள் செவ்வாய் வெள்ளி போடுங்க. அந்த கப் சாம்பிராணியில் வெண்கடுகு இருக்குது பாருங்க, வெண்கடுகு போட்டு பூஜை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் முருகனோட மந்திரத்தை தினமும் ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லலாம், இல்லை மதியானம் சொல்லலாம், இல்லை சாயங்காலம் சொல்லலாம். ஆனால் காலையில் சொன்னீங்கன்னா அன்றைக்கி நாளே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும், ரொம்ப அமோகமாக இருக்கும். நம்பி செய்யுங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எல்லாமே நல்லதே நடக்கும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். காலையில் ஒரு 5 நிமிஷம், மத்தியானம் ஒரு 5 நிமிஷம், தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம். இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. சொல்லிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு தெரியும். இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம அந்த பிரச்சனையை நினச்சி நம்ம சொல்லும் போது அந்த பிரச்சனை எப்படி காணாமல் போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும். அதே மாதிரி வெண்கடுகு போட மறந்துடாதீங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வெண்கடுகுனா எப்படி இருக்கும்னு. பாருங்கள், இப்போ அந்த கப் சாம்பிராணிக்குள்ளே அந்த வெண்கடுகை போட்டு அது மேலே அந்த சாம்பிராணி வச்சிடணுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது காணாமே போயிடும். உங்களுக்கு உடம்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழிலில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் அன்றாடம் சொல்லிகிட்டே வாங்க. எல்லாத்துக்கும் முருகனை பிடிக்கும், முருகனை பிடிக்காமல் யாருக்கும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆதரவு தந்திருக்கீங்க. இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணணும். மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், போடுற வீடியோலாம் எல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நானும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஏன்னா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு நல்லா இருக்குது. எல்லா விஷயமும், எல்லா பிரச்சனையிலேருந்தும் கொஞ்சம் நமக்கு ஒரு ரிலீஃப் ஆகுது. தொழில் பிரச்சனை, அப்புறம் கடன் பிரச்சனை. அப்புறம் கடன் பிரச்சனைக்கு நம்ம சிகப்பு கலர் திரி போட்டு விளக்கேற்றுங்க. அப்புறம் வெற்றிலை தீபம்னு சொல்லிட்டு 6 வெற்றிலை வச்சு ஏற்றணும். செவ்வாய்க்கிழமை அந்த வெத்தலை தீபம் ஏற்றணுங்க. நான் வெத்தலை வச்சு தான் ஏற்றிருக்கேன். அது சரியாக தெரியல, கீழே வச்சு வீடியோ எடுத்ததுனால சரியாக தெரியல. மேலே வச்சு காமிச்சா தெரியும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 6 வெத்தலை வச்சு பூஜை பண்ணுவேன். அதுவே செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 நாள் வரைக்கும் ஏற்றிட்டு மறுபடியும் மாற்றுறது. அடுத்த செவ்வாய்க்கிழமை மறுபடியும் மாற்றுறதுங்க. கடன் பிரச்சனைக்கு மெயினாக, கடன் பிரச்சனைக்கு சிகப்பு கலர் திரியும் வெற்றிலை தீபமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருக்கு என்னென்ன எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குங்க, இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வு இருக்குது. நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் தினமும் சொல்லுங்கள். கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.